ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். பிரைஸ் மீடியாவூடாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆகவே இந்த நாட்களிலே எழுப்புதலை குறித்து பேசி வருகிறேன். நல்ல கவனியுங்கள். இந்த காலை வேளையில் அங்கே பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்ற ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற ஜனங்கள் அப்போஸ்தலர் காலங்களிலே எழுப்புதலுக்குள்ளே கடந்து சென்றார்கள். இந்த நாளில் எழுப்புதலுக்குரிய 7 காரியங்களை குறித்து பேசி வருகிறேன். ஆகவே அங்கே நாட்களிலே அந்நியோன்யத்துக்குள்ளும் அங்கே அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ளும் ஜனங்கள் தரித்திருந்ததை குறித்து பேசினேன். இன்றைய நாட்களிலே 3வது காரியமாக அப்பம் பிக்குதல். ஆகவே ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அப்பம் பிக்கிறவர்களுக்குள்ளே கடந்து சென்றார்கள். ஆகவே அவருடைய சரீரத்தை அங்கே அப்பமாகவும் அவருடைய அங்கே பானத்தை அங்கே இரத்தமாகவும் நினைவு கூறுகிற ஒரு அப்பம் பிக்கிற அங்கே ஒரு ஒழுங்குக்குள்ளே ஜனங்கள் கடந்து வந்தார்கள். ஆலயத்துக்குள்ளே அனுதினமும் ஜனங்கள் தரித்திருந்தார்கள், அப்பம் பெற்றார்கள், அங்கே கடவுளுக்குள்ளே செபித்தார்கள், அங்கே ஜனங்கள் கர்த்தரோடு சேர்ந்திருந்தார்கள். திருச்சபைகளுக்குள்ளே எழுப்புதல் வந்தது, பட்டணத்துக்குள்ளே தேசங்களுக்குள்ளே எழுப்புதல் வந்தது. ஆகவே அன்பார்ந்த அங்கே சகோதரி சகோதரியே, அவருடைய சரீரத்தை நாங்கள் புசிக்கிறோம், அப்பமாக நாங்கள் புசிக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த சரீரத்துக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஏனென்றால் இந்த சரீரம் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயம். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் உன்னை கெடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனியுங்கள். நாங்கள் ஆலயத்திலே போய் நாங்கள் அப்பம் விற்கிறோம். அப்பம் பித்த பின்பதாக நாங்கள் அதை புசித்து அதை எங்கள் சரீரத்துக்குள்ளே கொண்டு வந்த பின்பதாக பாருங்கள், இந்த சரீரத்துக்குள்ளே அநேக விதமான பொல்லாத சுபாவங்கள் எங்களுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது, இச்சைகள் இருக்கிறது. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கே அப்பத்தின் வடிவத்திலே, சரீர வடிவத்திலே உள்ள போன அந்த தேவ ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து துக்கப்படுகிறார். அநேக தேவபிள்ளைகளுக்கு இருந்து துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். ஏனென்று சொன்னால் இது ஆலயமாகிய சரீரம். இந்த சரீரத்துக்குள்ளே அநேக ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே சிந்தனைகளிலே பாவத்தை சிந்திக்கிறான், வாயினாலே தவறான வார்த்தைகளை பேசுகிறான், பொறாமைப்படுகிறான், எரிச்சல் படுகிறான், ஒரு குடும்பத்தை அங்கே அழிக்கும்படியாக முயற்சி பண்ணுகிறான். ஆகவே அவனுக்குள்ளே பொய் இருக்கிறது, களவு, இப்படி பயங்கரமான சில சுபாவங்கள் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் விரும்புகிறார், அங்கே நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளிலே வாசம் பண்ணுகிற தெய்வம் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கோடாகோடி தூதர்களால் போற்றப்படுகிற அந்த பரிசுத்த தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த பரிசுத்த தேவனை எங்கள் தெய்வமாக நாங்கள் அங்கே அவரை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வழிபட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் நாங்கள் இந்த அப்பன் பிக்கும் பொழுது இந்த சரீரம் இன்றைக்கும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த சரீரம் அன்றைகள் இரத்தத்தினாலே எங்கள் பாவங்கள் கழுவப்பட்டது. ஆகவே இந்த இரத்தத்தை நாங்கள் பருகுகிறோம். ஏனென்று சொன்னால் அங்கே பாவத்தின் பரிகாரத்துக்கு அடையாளமாக, ஆகவே அங்கே பாவத்தின் பரிகாரத்தின் அடையாளமாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இரத்தம் சிந்தினார் என்ற அடையாளமாய் நாங்கள் அங்கே இரத்தமாகிய பானத்தை புசித்த பின்பதாக எங்கள் சரீரத்துக்குள்ளே பாவ சிந்தனை வருகிறது. சில இடத்திலே பாருங்கள், இணையதளங்களுக்குள்ளே இந்த மொபைல்களுக்குள்ளே விடிய விடிய பாவத்துக்குள்ளே கிடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி தேவன் அங்கே எங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியாதபடி, எழுப்புதலை கொண்டு வர முடியாதபடி அங்கே ஜனங்கள் பாருங்க அங்கே தங்களுடைய சரீரத்தை கெடுத்து கொள்ளுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலே கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வரும்படியாக அப்பம் பிக்குதல் என்பது முக்கியமான ஒன்று. அவரோடு நாங்கள் இணைந்து கொள்ளுவது, அவருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் நாங்கள் பங்கு உள்ளவர்களாய், அப்பொழுதுதான் நாங்கள் பரலோகராட்சியத்தின் பிள்ளைகளாக இருக்க முடியும், அவருடைய புத்திர சுவிகாரத்தின் பிள்ளைகளாக இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் இந்த ஆண்டவருடைய சரீரம் எங்களுக்காக அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, காயப்பட்டது, இரத்தங்கள் பீரிட்டு பாய்ந்தது. இது யாருக்காக? இந்த உலகத்தில் இருக்கிற சகல மக்களுடைய பாவங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து மரித்தார். ஆகவே இவ்வளவு கிரயங்களையும், இவ்வளவு பாடுகளையும், இவ்வளவு உபத்திரவங்களையும் தேவன் பட்டது காரணம். நல்ல கவனிங்க, பாவம் அறியாத அவர் அங்கே நாம் நீதி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு அவர் எங்களுக்காக பலியானார். ஆகவே தேவன் விரும்புகிற காரியம் இந்த காலை வேளையில் நாங்கள் நீதி உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம். எங்கள் சரீரத்தை பாவத்துக்கு விலக்கி பரிசுத்தத்துக்கு நாங்கள் காத்துக்கொள்ளுவோம். நாங்கள் கர்த்தரோடு நாங்கள் இணைவோம். ஆகவே தேவன் எங்களுக்குள்ளே எழுப்புதலை கொண்டு வருவார். அப்பம் பிக்காமல் எங்களுக்குள்ளே கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வர முடியாது. ஆகவே நல்ல காலை வேளையிலே கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே,
ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த அப்பம் பிற்காதபடி அதுக்குரிய கனம், அதோடைய பெருமதி தெரியாமல் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுக்காய் அடிக்கப்பட்டீங்க, ரத்தம் சிந்திங்க, காயப்பட்டீங்க. அதை உணர்விலே கொண்டு வந்தவர்களாக ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்கு ஒரு பரிகாரத்தை ஆண்டவரே கர்த்தாவின் கொடுத்தீங்க. ஆண்டவரே, ஜனங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த அப்பம் பிக்குதலுக்குள்ளே ஜனங்கள் கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து இன்றைய நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், செழிப்பாக இருக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்திலே ஆஸ்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.